வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, கடைசி பாகம், பாகம் 4, தியாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 6. விதி. இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடக்கும்? ஒருவித பதட்டத்துடன் நிதனை கேட்டாள் ஆம்பல். அந்த கூட்டத்திற்கான காரணம் என்ன, அதில் என்ன செய்வார்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில்தான் ஆம்பல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தது. ஆனால் அங்கு வந்த பின் அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் அவளின் நினைப்பு முழுவதும் அவளுக்காக காத்திருந்த ஆழியின் மீதும் எப்பொழுது அந்த இடத்தை விட்டு சென்று அவனை சந்திக்க முடியும் என்பதிலேயே இருந்தது. ஒரு நிலையில் இல்லாமல் அங்கும் இங்குமாய் அசைந்து கொண்டிருந்த ஆம்பலை பார்த்த நிதனுக்கு அவனையும் மீறி அவள் மீது எரிச்சல் படர்ந்தது. திரும்பி திரும்பி பார்த்தவளை லேசாக இடித்து, ஏன் இந்த அவசரம்? பிறந்து வளர்ந்த சொந்த இடத்தையும் உன்னை இதுநாள் வரை வளர்த்த சொந்த மக்களையும் விட்டுவிட்டு செல்வதற்கு ஏன் இப்படி துடிக்கிறாய் என்றான் கண்டனக் குரலில். நிதா, நீயே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் யார்தான் என்னை புரிந்து கொள்வார்கள்? ஆம்பலின் குரல் கெஞ்சியது. அவளின் கவலை தோய்ந்த கண்களை காண முடியாமல் முகத்தை வேறுபுறம் திருப்பிவிட்டு, நீ எடுத்த முடிவிற்கு சம்மதிக்க முடிந்ததே ஒழிய அதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. இன்னமும் என் மனம் ஒப்பவே மாட்டேன் என்கிறது. ஏன் ஏன்? போயும் போயும் அவரை போய், நீ என்னை மனம் புரியவில்லை என்பதற்காக நான் இதை கூறவில்லை. உலகத்தில் வேறு யாரும் இல்லையென்றா அவரை போய் தேர்ந்தெடுத்தாய்? இது நம் இயல்புக்கு முரணானது என்று தெரிந்திருந்தும், இதனால் இன்னல்களை தவிர வேறு எதுவும் வரப்போவதில்லை என்று தெரிந்திருந்தும் ஏன் இப்படி செய்தாய்? அதனால் வரை அடக்கி வைத்திருந்த அவனுடைய கவலை கையாளாகாத வேதனையுடன் வெளிவந்தது. நிதனின் கரத்தை மெல்ல அழுத்திவிட்டு, நீ கூறியதை பற்றியெல்லாம் நான் சிந்திக்கவில்லை என்று நீ நினைக்கிறாயா? இந்த சூழ்நிலையை தவிர்க்க நான் என்ன பாடுபட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும். எவ்வளவோ முயற்சித்தேன், ஆனால் முடியவில்லை நிதா. அவரை தண்டிப்பதற்காக இழுத்து சென்றார்கள் என்ற செய்தி கேட்ட அந்த கணத்திலேயே என் பாதி உயிர் பிரிந்துவிட்டது. இனிமேல் அவரை பார்க்கவே முடியாது என்ற எண்ணமே நான் வாழ்வதற்கான ஆதாரத்தை பிடுங்கி வீசிவிட்டது. நீ கூறியது எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு சத்தியம் நான் அவரை காதலிப்பதும். நீ கூறிய அனைத்து முரண்களோடும் நான் அவரை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். இறப்பதை பற்றி எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. என் அச்சம் எல்லாம் இங்கே ஒரு நாள் கூட அவரை பார்க்காமல் வாழ வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்றுதான் என்றால் அவனுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்ற உந்துதலில். நிதனின் பார்வை ஆம்பலின் உணர்ச்சி மிகுந்த பேச்சில் அவளின் புறமாய் திரும்பியது. வினோதமாக அவளை பார்த்து ஒரு கசந்த புன்னகையுடன், காதல் கல்யாணத்தை விஷம் போல வெறுத்த நீயே இன்று என்று ஏதோ சொல்லத் தொடங்கியவன் சொல்ல வந்ததை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சில வினாடி யோசனைக்கு பின், உன்னை பார்த்த பிறகு ஒன்று மட்டும் எனக்கு திட்டவட்டமாய் தெரிந்துவிட்டது. ஒருபோதும் நான் யாரையும் காதலிக்கப் போவதில்லை. உண்மையில் மக்களை முட்டாளாக்கி அவர்களை பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்ய வைக்கிறது இந்த காதல் என்றான் நிதன் ஒருவித வெறுப்புடன். யோசனையோடு சில நொடிகள் நிதனின் மீது விழுந்த ஆம்பலின் பார்வை கண்கள் எங்கோ தொலைதூரத்தில் நிலைக்க, மூச்சு விடாமல் வாழ்ந்துவிட என்றாவது சிந்தித்திருக்கிறாயா? நமது உயிர்காற்றை கட்டுப்படுத்தலாமே தவிர நிறுத்த முடியாது. என்று நமது உயிர்காற்று நின்று விடுகிறதோ அன்று நாம் வெறும் உயிரும் உணர்ச்சியும் மற்ற சடலம்தான். அதுபோலத்தான் காதலும். நம்மால் அதை சில காலம் கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது என்றாள் ஆம்பல். ஆம்பலின் நிம்மதியும் திருப்தி நிறைந்த முகத்தையும் பார்த்தவனுக்கு அவனையும் மீறி ஒரு நெடிய பெருமூச்சு வெளிவந்தது. இதுதான் நீ விரும்பிய வாழ்க்கை என்றால் அப்படியே ஆகட்டும். மனதில் எண்ணி தனது தோள்களை லேசாக குலுக்கிவிட்டு தனது கவனத்தை மேடையில் நடந்து கொண்டிருந்த வழிபாட்டை நோக்கி திருப்பினான். வழிபாடு தொடங்கிய நேரம் செல்ல செல்ல ஆம்பலின் உற்சாகமும் பதட்டமும் நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டே சென்றன. அவளின் அமைதியின்மையை உணர்ந்த நிதன், இதற்கு மேல் நீ இங்கு இருக்க வேண்டாம். அந்த பறவை பொறுமை இழந்து இங்கு வருவதற்கு முன் நீ இப்பொழுதே கிளம்பிவிடு என்று அறிவுறுத்தினான். நன்றி கலந்த புன்னகையுடன் அவனது வார்த்தைகளை ஆமோதித்து தலையை ஆட்டியபடி அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தாள் ஆம்பல். திடீரென்று ஒரு ஒளிப்பந்து அவளின் தலைக்கு மேல் சுற்ற நிமிடத்தில் அந்த ஒளிப்பந்தின் பிரகாசம் போர்வை போல அவளின் உடல் முழுவதையும் போர்த்தியது. என்ன நடக்கிறது என்பது சற்றும் புரியாமல் நிதன் திகைப்பும் பிரமிப்புமாய் அவளை பார்க்க, ஆம்பலின் மருண்ட விழிகளிலும் அதே கேள்வி தொக்கி நின்றது. இருவரும் தங்களின் சூழ்நிலையை பற்றி மும்முரமாக பேசிக் கொண்டிருந்ததில் அந்த கொழு மண்டபத்தில் எதற்காக அவர்கள் குழுமியிருக்கிறார்கள், அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று விவரித்த அந்த குழு பெரியவரின் வார்த்தைகளை இருவருமே கேட்கவில்லை. அவசரமாக அவளின் கரம் பற்றி அவளை கீழே இழுக்க கையை உயர்த்தியவனின் செயலை அருகில் இருந்த ஒரு வயதான மனிதனின் கரம் தடுத்தது. சீற்றத்துடன் அந்த பெரியவரை நோக்கிய நிதனிடம், பழிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் இவள் என்றார். அந்த முதியவர் கூறிய தகவலை கேட்ட நிதனும் ஆம்பலும் ஒரு சேர திகைப்படைந்தனர். தாங்கள் கேட்ட விவரத்தை கிரகித்துக் கொள்ளும் முன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆம்பல் அவளது சுயவுருவிற்கு மாறினாள்.
ஏதோ கயிறு கட்டி இழுப்பது போல அவளுடைய உடல் காற்றில் பறந்து சென்று அந்த மேடையின் மையத்தில் இருந்த ஒரு பீடத்தில் மெல்ல கிடத்தப்பட்டாள். அடுத்த கணம் அங்கிருந்த அனைவரும் அவர்களின் கண்களை மூடி தியானிக்கத் தொடங்கினர். நிதனின் அருகிருந்த அந்த முதியவரும் தியானிக்கத் தொடங்க அவசரத்துடன் அவரை தட்டி, ஐயா, இங்கே என்ன நடக்கிறது? பீடத்தில் அசையாமல் கிடந்த ஆம்பலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முதியவரிடம் கேட்டான் நிதன். நம் தலைவர் கூறியதை கேட்கவில்லையா? ஆத்திரத்துடன் கேட்டார் அந்த பெரியவர். இல்லை என்பது போல தலையாட்டிய நிதனை பார்த்த பெரியவரின் பார்வையில் கண்டிப்பு நிறைந்திருந்தது. இளம் தலைமுறையினருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை என்று மனதில் கோபப்பட்ட போதும் அந்த இளைஞனின் பரிதவிப்பைக் கண்டு சகிக்க முடியாமல் ஆம்பலும் நிதனும் கேட்க தவறிய விவரங்களை கூறத் தொடங்கினார் அந்த பெரியவர். இப்போது நடந்து கொண்டிருக்கிறதே இந்த சடங்கு, இது 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் நடக்கும். இதில் கலந்து கொள்வதற்கு நாம் புண்ணியம்தான் செய்திருக்க வேண்டும். நம் குலத்தின் நீண்ட ஆயுளுக்காகவும் செழிப்பிற்காகவும் நமது எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதற்காகவும் தான் இந்த சடங்கு நடத்தப்படுகிறது என்று விளக்கினார். ஆனால் இன்னமும் தெளிவடையாத முகத்துடன், அதற்கும் என் தோழிக்கும் என்ன சம்பந்தம்? அவளை ஏன் அங்கு கிடத்தியிருக்கிறார்கள்? ஏதோ பழி என்று கூறினீர்களே. பழி என்ற வார்த்தை அவனுள் பீதியை கிளப்ப இன்னமும் அந்த வார்த்தை அவனின் உடல் முழுவதையும் பதறச் செய்தது. பொறுமை இளைஞனே, பொறுமை. ஏன் இந்த அவசரம்? நான் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன் என்று நிதனின் அவசரம் புரியாமல் அவனை கடிந்தார் அந்த பெரியவர். நிதனின் பதிலுக்கு காத்திராமல் அவரை தொடரவும் செய்தார். நாம் இங்கு அனைவரும் கூடியிருப்பது இந்த சடங்கில் கலந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, நம் இறைவன் நம்மில் ஒருவரை நாகமணியை தாங்கப் போகும் அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுப்பதற்கும் தான். அந்த பாக்கியசாலி உன் தோழிதான். பயபக்தியுடன் அந்த பெரியவரின் கண்கள் அந்த மேடையை நோக்கி திரும்பியது. இப்பொழுது நாம் அனைவரும் தியானம் செய்து நமது சக்தியை உன் தோழியின் உடம்பிற்குள் செலுத்த வேண்டும். நம் இனத்தாரின் சக்தி, அவளின் சக்தி, அந்த இறைவனின் ஆசி என்று அனைத்தும் ஒன்று கூடி அவளின் உடலில் அந்த நாகமணி உருவாகும். அந்த நாகமணி முழுவதுமாக உருவான பின் அதை தன் உடலிலிருந்து வெளியெடுப்பாள். அதற்கு பின் அந்த நாகமணி இந்த பூமிக்குள் புதைக்கப்படும். அடுத்து வரும் 100 ஆண்டுகள் பஞ்சமோ பட்னியோ நோய்களோ எதுவும் நம்மை அண்டாது. நமது மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார்கள். கண்களில் விழுந்த ஆனந்த கண்ணீரை துடைத்தபடி கூறி முடித்தார் அந்த பெரியவர். பிறகு அவளின் கதி? கேட்கும் போதே நிதனின் குரல் நடுங்கியது. பேயறைந்தது போல வெளுத்த அந்த இளைஞனின் முகத்தைக் கண்ட முதியவர் அவன் கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கிவிட்டு ஆறுதல் கூறும் குரலில், தம்பி, நம் குலத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்வது அவளுக்கு கிடைத்த நற்பேரப்பா என்றார் அமைதியாக. அருகே இருந்த அந்த இளைஞனின் உணர்வு அவருக்கு நன்கு விளங்கியது. எனினும் பொது நலத்திற்கு முன் தன்னலத்தை விட்டுக் கொடுப்பதுதானே நம் மரபு. அவள் ஒருத்தியின் தியாகத்தால் அவர்களின் இனமே செழிக்கும் என்பதை அறிந்து அதை முழு மனதுடன் ஒப்புக்கொண்டால் அவனின் தேவையற்ற இந்த மனச்சஞ்சலத்திற்கு இடமேது என்று மனதில் எண்ணியபடி ஆறுதலாக அவனின் தோளை தட்டினார் அந்த பெரியவர். நான் இப்பொழுதே போக வேண்டும் என்று அவசரமாக எழ முயன்றவனை அந்த பெரியவரின் கரம் இரும்பு பிடிபோல பிடித்து அவனை மீண்டும் தரையில் இழுத்து அமர வைத்து நகரவிடாமல் செய்தது. என்ன ஐயா என்று ஆத்திரத்துடன் தொடங்கியவனை அவரது எச்சரிக்கும் பார்வை தடுத்தது. இந்த சடங்கு முடியும் வரை வெளியே செல்ல முடியாது. முதலில் நீயும் தியானம் செய்து உன் சக்தியை அவளுக்குள் செலுத்து என்று கண்டிப்பான குரலில் ஆணையிட்டுவிட்டு அந்த பெரியவர் அடுத்த நொடியில் தனது சுய உருவிற்கு மாறி தியானிக்கத் தொடங்கினார். கண்ணிமைக்கும் சில வினாடிகளில் அந்த அரங்கம் முழுவதும் அரவங்களால் நிரம்பின. முகடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவனின் குலத்தவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தனர். ஆம்பல், உன் கதி என்ன? அவனின் சுய உருவிற்கு மாறி கண்களை மூடிய பின்னும் அவனால் தியானிக்க முடியவில்லை. அவனின் உள்ளத்தில் ஒரு பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. ஐயோ, இப்படியாகிவிட்டதே! இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் உன்னை வரவேண்டாம் என்று சொல்லியிருப்பேனே என்று புலம்பிய மனதில் சற்றென்று ஆம்பலுக்காக காத்திருக்கும் ஆழியின் நினைவு வந்தது. அந்த பறவையிடம் சொல்ல வேண்டும். ஆம்பலுக்காக அது எது வேண்டுமானாலும் செய்யும். ஆனால் நான் எப்படி சொல்லுவேன் என்று மெலிதாய் தோன்றிய நம்பிக்கை புரியும் தோன்றிய கணத்திலேயே மடிந்தது. அப்படியே சொன்னால் கூட அதனால் என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த அரங்கத்திற்குள் நுழைய முடியாதே. தவிப்புடன் சுற்றியிருந்த கூட்டத்தை கண்களால் அளந்தவனின் கண்களில் நிராசை பரவியது. தனி ஒருவனா என்னால் இவர்கள் அனைவரையும் சமாளிக்க முடியாதே. அந்த எண்ணத்தின் பாரத்தில் நிதனின் உள்ளம் கனத்தது. கலக்கமும் தாங்கொணா வேதனையுமாய் தலையை நிமிர்த்தி மேடையை நோக்கினான் நிதன். அந்த அரங்கம் அனைத்தும் பாம்புகளால் நிறைந்திருக்க அந்த மேடையின் நடுவில் சம்மணம் போட்டபடி வீற்றிருந்த ஆம்பல் மட்டும் மனித உருவில் அமர்ந்திருந்தாள். பயம், சோகம், குழப்பம், கோபம், தவிப்பு என்று அனைத்து உணர்வுகளின் கலவையாய் அங்கு அமர்ந்திருந்த ஆம்பலும் குழப்பமும் நம்பிக்கையுமாய் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் தவிப்பு நிறைந்த அந்த பார்வையை தாங்க முடியாமல் வெட்கி தலை குனிந்தவன் மனதினுள் அவளிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னித்து விடு ஆம்பல். ஆழிக்கு நான் கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த ஆபத்திலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது.
ஆயினும் வரும் பிறவியில் கண்டிப்பாக நான் என் வாக்கை காப்பாற்றுவேன். இது சத்தியம். தயவு செய்து இந்த பாவியை மன்னித்து விடு என்று மனமுருகி அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். நிதனின் எண்ணத்தை படித்தது போல ஒரு கசந்த முறுவல் ஆம்பலின் இதழ்களில் படர்ந்தது. ஆம்பலின் அலைப்புற்ற கண்கள் ஆழி அவளுக்காக காத்திருக்கும் திசை நோக்கி அலைந்தன. ஆழி. மௌனமாய் அவளது உதடுகள் அவன் பெயரை உச்சரிக்க உதடு துடித்து உள்ளம் வலித்து கண்களை கரித்து கொண்டு வந்தது அவளுக்கு. மௌன அழுகையில் அவளது நெஞ்சம் விம்மியது. இரு கண்களையும் இறுக மூடியபடி ஆழி ஆழி என்று உருப்போட்டவள், என்னை மன்னித்துவிடு. நான் கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. எண்ணங்களாலேயே அவனிடம் மன்னிப்பு கோரினாள் ஆம்பல். நாம் மாத்திரம் மீண்டும் பிறக்க முடிந்தால், மீண்டும் உங்களையே நான் காதலிக்க முடிந்தால், அப்படி மட்டும் நடந்துவிட்டால். மனதின் வார்த்தைகள் குளறி தடுமாற திடீரென்று ஒரு இரும்பு ஈட்டியை அவளின் உடலினுள் பாய்ச்சியது போன்ற ஒரு வலி அவளை தாக்கியது. ஆழி அவர்களின் பயணத்திற்கு தேவைப்படும் என்று மேலும் சில உணவுகளை சேமித்து வைத்தான். ஆம்பல் பசி தாங்க மாட்டாள். எப்படித்தான் இத்தனை வருடங்கள் அரை வயிறும் கால் வயிறுமாய் வாழ்ந்தாளோ? ஆம்பலின் நினைவில் ஆழியின் முகம் மென்மையாய் குழைந்து அவனின் அழகிய முகத்தில் ஒரு பரவச புன்னகை பறந்தது. பொறுமையை இழுத்து பிடித்தபடி ஆம்பலின் வரவிற்காக காத்திருந்தான் ஆழி. அவர்கள் பயணத்திற்காக குறித்த நேரம் நெருங்க நெருங்க ஆழியின் மனதில் உற்சாகம் கரைபுரண்ட போதும் மனதின் ஒரு மூலையில் அனைத்தும் எந்த தடங்களுமின்றி செவ்வனே நடக்க வேண்டுமே என்ற பதட்டமும் கூடிக்கொண்டது. இன்னமும் சில மணி நேரங்கள் இருக்கின்றன. அதற்கு பின் நாங்கள் எங்களின் புதிய வாழ்வை தொடங்குவோம். அந்த நினைப்பில் அந்த காடே அதிரும்படி ஆம்பல் தன்னவள் என்று கூற வேண்டும் என்று துடிதுடித்த ஆசையை அடக்கிவிட்டு அவளின் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருந்தான் ஆம்பலின் காதலன். நேரம் செல்ல செல்ல ஆம்பல் வருவதற்கான அறிகுறியே இல்லை. அவள் மட்டுமல்ல, கண்ணுக்கு எட்டும் வரை அவளின் இனத்தார் யாரையுமே பார்க்க முடியவில்லை. அந்த மண்டபத்திலிருந்து யாரும் திரும்பி வந்தது போலவும் தெரியவில்லை. அவள் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருந்த ஒவ்வொரு கணமும் அவனது உற்சாகம் பதைபதைப்பாக மாறிக்கொண்டிருந்தது. தன்னுடனான நீண்ட விவாதத்திற்கு பின் வேறு வழியின்றி அந்த கூட்டம் நடக்கும் மண்டபத்திற்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது, ஆம்பல் என்ன செய்கிறாள் என்பதை பார்க்க முடிவு செய்தான் ஆழி. முடிவெடுத்த பின் தாமதிப்பது ஆழிக்கு பழக்கமற்ற செயல். கண்ணிமைக்கும் நொடியை கூட வீணடிக்காமல் அந்த கொலுமண்டபம் இருக்கும் இடத்திற்கு விரைந்தான் அவன். அந்த மண்டபத்தின் அருகிலிருந்த ஒரு மரத்தில் அமர்ந்தபடி அங்கே இருக்கும் நிலவரத்தை ஆராய்ந்தான் ஆழி. என்றுமில்லாமல் அன்று அந்த இடத்தில் ஒருவித மயான அமைதி நிலவியிருந்தது. கதிரவன் மறைந்து பல கணங்கள் ஓடிவிட்டன. உள்ளே சென்று விட வேண்டியதுதான் என்ற எண்ணத்தை ஆம்பலின் பதறிய முகமும் அவள் கூறிய வார்த்தைகளும் நினைவிற்கு வந்து அவனை தடுத்தன. இன்னும் சில வினாடிகள் தான் காத்திருப்பேன். அதற்குள் நீ வரவில்லை என்றால் என் மீது கோபப்படுவதில் நியாயமில்லை. ஏதோ அவளிடம் பேசுவது போல எண்ணிவிட்டு அவளின் வருகைக்காக காத்திருக்க முடிவு செய்தான் ஆழி. அந்த பொழுதில் அதே சமயத்தில் சூரியனின் ஒளி போன்ற பிரகாசம் அந்த இடம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டது. வானவில்லின் வண்ணம் கொண்ட வைரக்கல்லினால் ஆகியது போல அங்கிருந்த அனைத்து மலர்களும் மின்னின. அந்த விசித்திரமான பிரகாசத்தால் ஈர்க்கப்பட்டது போல அந்த இடத்தை தங்க தேனீக்களும் மின்மினி பூச்சிகளும் சூழ்ந்து கொண்டு ரீங்காரமிட்டன. அந்த காட்சியை கண்டவுடன் ஆழியின் இதயத் துடிப்பு பன்மடங்காக அதிகரித்தது. உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியாவிட்டாலும் ஆம்பலுக்கு ஆபத்து என்று அவனின் உள்மனம் அவனை எச்சரித்தது. அவனின் உயிர்காற்றை அவனிடமிருந்து பிரித்து எடுப்பது போல ஒரு வினோதமான வலி அவனின் இதயத்தை போட்டு பிசைந்தது. இந்த எண்ணங்களுக்கு அடிப்படையே இல்லை என்று அவனின் அறிவு அவனுக்கு எடுத்துரைத்த போதும் அவனின் பதட்டம் நிச்சயமான உண்மை என்று அவனுக்கு கூறியது. அறிவின் எச்சரிப்பை உதறி தள்ளிவிட்டு தனது நீண்ட இறகுகளை முழுவதுமாய் விரித்தபடி அந்த கொலுமண்டபத்திற்குள் நுழைந்தான். ஆழியின் உடல் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்த மறுகணம் அவனின் ஒவ்வொரு அங்கமும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தன. எதிரியால் உள்ளே நுழைய முடியாது. ஆம்பலின் குரல் அவனின் காதுகளில் ஒலித்தது. என்னால் உள்ளே வர முடியும் ஆம்பல். வந்தால் எரிந்து சாம்பலாகி விடுவேன். மனதினுள் அவளுக்கு பதில் கூறினான் ஆழி. ஆழியின் சிறகுகள் மெல்ல மெல்ல கருகத் தொடங்கின. தனது அனைத்து பலத்தையும் திரட்டி ஆழி அந்த சடங்கு நடக்கும் இடத்திற்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்தவனின் பார்வை அந்த மண்டபத்தின் மேடையில் நடுவிலே நெருப்பில் இட்ட புழு போல துடித்துக் கொண்டிருந்த பாம்பின் வடிவத்தில் இருந்த ஆம்பலின் மேல் விழுந்தது. அந்த காட்சியை கண்ட மறுகணம் அவனில் கட்டுக்கடங்காத வெஞ்சினம் அவனின் நாடி நரம்புகளில் எல்லாம் தெரித்து ஓடியது. ஆம்பலின் வலி கண்ட பின் அவனின் வலி அவனுக்கு நினைவிற்கே வரவில்லை. ஆம்பல் வழியில் துடிக்கிறாள் என்ற எண்ணம் அவனின் சீற்றத்தை பொங்கி எழும் எரிமலை போல குதிக்க வைக்க சுழன்று வரும் சூறாவளி காற்றென அந்த பலிபீடத்தை நோக்கி விரைந்தான் ஆழி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.